Hello viewers, welcome to our channel Grammar Written. இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராமர் பத்தி பார்க்க போறோம் and all the basics in English grammar. First இந்த சேனல்ல grade 1 லெவல்ல இருந்து காலேஜ் லெவல் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாரோட கிராமரையும் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். கிராஜுவலா அதுக்கு ஏத்த மாதிரி வீடியோஸ் வந்து ரைஸ் ஆகும். So first topic என்னன்னா from letters to words to sentences. ஸோ இந்த டாபிக் பார்க்கும் போதே மோரோவர் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு லாங்குவேஜ் ஃபவுண்டேஷனா இருக்கிறது லெட்டர்ஸ் தான். லெட்டர்ஸ் இல்லாம அந்த லாங்குவேஜே கிடையாது. ஸோ லெட்டர்ஸ் வந்து வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணும், வேர்ட்ஸ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தும் கிராமர் அப்படிங்கிறத வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராமர் வந்து ஒரு லாங்குவேஜோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றதுக்கு, ஒரு சென்டென்ஸோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ கிராமர் இல்லைன்னா அந்த சென்டென்ஸோட மீனிங்கே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஏ பி டின்னு 3 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த 3 லெட்டர்ஸை வச்சு நம்ம BAT அப்படின்னு பேட் அப்படிங்கிற வேர்டை வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் THE த BAT பேட், BLUE ப்ளூ அப்படின்னு 3 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த 3 வேர்ட்ஸை வச்சு த ப்ளூ பேட் அப்படிங்கிற சென்டென்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். பட் இந்த சென்டென்ஸ்ல வந்து த இங்க தான் வரணும், ப்ளூ இங்க தான் வரணும், பேட் இங்க தான் வரணும் அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கிராமர் தான். அதுக்கு நமக்கு கிராமர்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிய வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து மொத்தம் 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் நவுன். நவுன்னா சிம்பிளா எப்படி சொல்றதுன்னா நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். So noun tells us the name of person, name of things, name of animals and birds, lastly name of places. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பேரை சொல்லுச்சுன்னா அந்த பேர் தான் நவுன். ஸோ எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் பர்சன் ஜாக். ஒரு டாக்டர் இல்ல டீச்சர் அவங்க கூட ஒரு பர்சனுக்கு வைக்கிற பேர் தான். ஸோ அதுவுமே நவுன் தான். நேம் ஆஃப் திங்ஸ் பென், பாக்ஸ். நேம் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் டாக், parrot. Name of places Chennai, Vellore. So இதுதான் நவுன். நவுன்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து கரஸ்பாண்டிங் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் verb. verbனா ஆக்ஷன் வேர்ட்ஸ். இப்போ நம்ம நவுன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நவுன்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் verb. So what a person or a animal is doing, that is called verb, action words. Noun na naming words என்ற மாதிரி verb na action words. Example sing, dance, run, fly, eat. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வேர்ப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுன் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் தான் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் மீன்ஸ் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். இட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு அ நவுன் இஸ். எக்ஸாம்பிள் குட், பேட். அட்ஜெக்டிவ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கும். அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், அட்ஜெக்டிவ் ஆஃப் சைஸ், அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் ஆஃப் கலர், ஏஜ் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து சென்டென்ஸ்ல எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குன்றத பொறுத்து தான் அது வந்து அட்ஜெக்டிவா இல்ல நவுனா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதெல்லாம் லேட்டர் ஆன் டாபிக்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும்.
on how to find out parts of speech based on the context அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து வரும். அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் இஸ் அட்வர்ப். அட்ஜெக்டிவ் வந்து நவுன் எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி அட்வர்ப் வந்து வேர்ப் எப்படி இருக்குன்னு சொல்லும். இட் டிஸ்கிரைப்ஸ் எ வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ரன் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் அப்படின்னா ஸ்லோலி, ஃபாஸ்ட்லி அப்படிங்கிறது வந்து அட்வர்ப். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் இஸ் ப்ரோனவுன். ஸோ ப்ரோனவுன்னா என்னன்னா, நம்ம நவுனை வந்து ரிப்பீட்டடாக ஒரு சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணிட முடியாது. எக்ஸாம்பிள், குமார் இஸ் ஏ பாய். குமார் இஸ் இன் கிரேட் 5. இது மாதிரி திரும்ப அந்த நேமையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த குமார் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ஹீன்னு ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து ப்ரோனவுன். ஸோ ப்ரோனவுன் இஸ் சிம்பிளி நத்திங் பட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எ நவுன். நவுன் வந்து ஒரு சென்டென்ஸில் அடிக்கடி ரிப்பீட் ஆகாமல் அதுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூஷன் வேர்டு வரும். அந்த வேர்டுக்கு பேர் தான் வந்து ப்ரோனவுன். ஸோ ப்ரொனவுன்லேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்குது. அதுவும் வந்து கரஸ்பாண்டிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக வரும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் ப்ரிப்போசிஷன். Preposition tells us about the position of a noun. Position of a noun. Noun எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் தான் preposition. Example, on, in, under. இதுதான் வந்து preposition. இதுல prepositionsலே நமக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்கும். preposition of time, place and movement அப்படின்னு. அதுவும் வந்து கரஸ்பாண்டிங் வீடியோஸ்ல வந்து எப்படி 3 prepositions டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுன்னு வந்து வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஜெக்ஷன். ஸோ நம்ம 2 sentences சேர்த்து சொல்லும் போது அந்த 2 sentences வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனுக்கு வந்து சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து அண்ட், பட், ஸோ, பிகாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ், ஐ கம்ப்ளீட்டட் த எக்ஸாம் சூன். இது ஒரு சென்டென்ஸ், ஐ ஸ்டடிட் வெல். இது இன்னொரு சென்டென்ஸ். இந்த 2 சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணும்போது நம்ம நடுவில் பிகாஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ கம்ப்ளீட்டட் த எக்ஸாம் சூன் பிகாஸ் ஐ ஸ்டடிட் வெல். ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கனெக்டிங் வேர்டுக்கு பேர் தான் கன்ஜெக்ஷன். ஸோ கன்ஜெக்ஷனை நம்ம சிம்பிளாக கனெக்டிங் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா the words which express strong feelings and emotions. அதுக்கு பேர் தான் இன்டர்ஜெக்ஷன். அதாவது ஒரு வேர்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸையும் ஸ்ட்ராங்கான இமோஷன்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். எக்ஸாம்பிள், நம்ம சந்தோஷத்தில் இருக்கும் போது ஹுரே அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம். ஸோ அது வந்து ஒரு ஹாப்பினஸை வந்து வெளிப்படுத்துது. ஸோ இந்த வேர்டு வந்து இன்டர்ஜெக்ஷன். சோகத்தில் அலாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சேட்னஸை வெளிப்படுத்துது. இதுவும் இன்டர்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற வேர்ட்ஸ் பேர் தான் இன்டர்ஜெக்ஷன். வேற ஏதாவது எக்ஸாம்பிள் ஆஃப் அனதர் இமோஷனை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. ஸோ இதுதான் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன். இந்த இதை வந்து நீங்கள் டச்சில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்கும்.
நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஒர்க் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்க மெயிலில் வந்து சென்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.